அன்பு நேயர்களே, சில செய்திகளை நாம் ஊர்ஜிதப்படுத்தாமல் காவி வர முடியாது. ஆனால் இந்தியாவுக்குள் ஏராளமான பொய் செய்திகள் சும்மா அடிச்சு விடுவதாகத்தான் வளைகுடா தரப்பு சொல்லுகிறது. அடிச்சு விடுறான்கள் முடியலப்பான், அவன் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறான்கள். நாம் சில செய்திகளை ஊர்ஜிதப்படுத்தாமல் கொண்டு வர முடியாது என்பதால் நேற்றைய செய்திகளை இன்றுதான் கொண்டு வரலாம். நேற்று சனிக்கிழமை இரவு வரையும் 24 மணி நேரத்தில் ஈரானிய தாக்குதல்களில் 220 அமெரிக்க படைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். நாம் ஏற்கனவே தந்திருக்கின்றோம். கட்டார், ஜோர்டான் மற்றும் அமீரகம் வழியாக ஏராளமான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்ற அதன் சேதாரங்களை இப்பொழுது நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். கடந்த 24 மணி நேரத்தில் ஈரானிய ஆயுத படைகளின் பதிலடி தாக்குதல்களில் 220 அமெரிக்க வீரர்கள் மற்றும் தளபதிகள் கொல்லப்பட்டனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. பலர் காயமடைந்ததுடன் சொல்லப்படுகின்றது. பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இலக்குகளுக்கு குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஈரானிய ராணுவ செய்திகள் தெரிவிக்கின்றது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படையின் 5வது கடற்படை தளம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் 21 அமெரிக்க படையினர் சிப்பாய்கள் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் ஈரானிய கட்டாம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தெரிவிக்கின்றது. அல் தப்ரா விமான தளத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்திற்கு எதிராக தாக்குதல்களில் சுமார் 200 அமெரிக்க படையினரும் கொல்லப்பட்டதாக காயமடைந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அல் தப்ரா பாரசீக வளைகுடாவின் வடக்கு பகுதியில் அமெரிக்காவுக்கு சொந்தமான எண்ணெய் டேங்கரை ஆயுத படையினர் குறிவைத்து தாக்கியிருக்கின்றார்கள். ஜோர்டானில் உள்ள சந்த செய்தி அது மீண்டும் அதுக்குள்ள வருகிறது. $300 மில்லியன் பெறுமதியான ராடார் வழிமறிப்பு கருவியை அளித்ததை அமெரிக்கா அதை உறுதிப்படுத்தியிருப்பதாக மீண்டும் சொல்லப்படுகின்றது. ஜோர்டானில் உள்ள முபாபாக் சால்டி விமான தளத்தில் அமைந்திருக்கின்ற தாட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளால் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கிய கருவியாக அது பார்க்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிப்ரவரி 20 அன்று சட்டவிரோத ராணுவ ஆக்கிரமிப்பை மேற்கொண்டன. அதாவது அவர்கள் அந்நாட்டின் மீது அதன் அணுசக்தி நிலையங்கள் மீதும் எந்தவித தூண்டுதலும் இல்லாத தாக்குதலை ஆரம்பித்ததின் விளைவாக இந்த தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றது. இந்த தாக்குதல்கள் இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் இமாம் அயதுல்லா சையத் அலி கமெனி அவர்களின் இறப்புக்கு பின் மிகப்பெரிய உத்வேகம் எடுத்து ஈரானிய படையினர் மூர்க்கத்தனமான தாக்குதலில் ஈடுபட்டு வருவதாகவே சர்வதேச செய்திகள் தொடர்ச்சியாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது. இதுவரையும் போர் தொடங்கியிலிருந்து 82 அமெரிக்க அல்லது இஸ்ரேலிய ட்ரோன்கள் வானில் வைத்து சுட்டு வீழ்த்தியதாகவும் ஈரானிய IRGC தெரிவிக்கின்றது. கூட்டு வான் பாதுகாப்பு கட்டளையால் இயக்கப்படும் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் கடந்த 24 மணி நேரத்தில் 13 மேம்பட்ட ட்ரோன்களை வீழ்த்தியதாக ஈரானிய ராணுவம் நேற்று சனிக்கிழமை மாலை அறிக்கையாக தெரிவித்திருக்கின்றது. ஆளில்லா வான் வெளிகள், வான் வாகனங்கள், UAVக்கள், MQ-9 ஹம்ஸ் மற்றும் ஏர்பிடர் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது. தரைப்படை மற்றும் இராணுவத்தின் வான் பாதுகாப்பு பிரிவுகள் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை ஆகியவற்றின் ஏவுகணை மற்றும் பீரங்கி அமைப்புகள் ஆகியவற்றை UAVக்களை வீழ்த்தியதாகவும் அதற்கு பதிலடி கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஈரானின் வடமேற்கு மற்றும் மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் இஸ்பஹான், ஹேர்மன் மற்றும் தெஹ்ரான் நகரங்களில் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. நாம் நேற்றே சொல்லுகின்றோம். முதல் செய்தியாக சனிக்கிழமை முழுவதும் ஈரானில் மூர்க்கத்தனமான தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாக அதன் ஒரு பகுதி செய்தியாகவே இந்த செய்தியை நாம் காவி வந்திருக்கின்றோம். IRGC கடற்படையின் ட்ரோன் பிரிவு அமெரிக்காவின் முக்கிய விமானப்படை தளத்தின் மீது பாரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. பாரசீக வளைகுடா மற்றும் ஹார்முஸ் ஜலச் சந்தியில் அமெரிக்க படைகள் பயன்படுத்தும் முக்கிய வசதிகளை தாக்கி ஒரு மூலோபாய அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது பெரிய அளவான கம்யூனிகேஷன் சென்டர் எல்லாம் தாக்கப்பட்டதாகவே IRGC தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க சியோனிச எதிரியின் ஆக்கிரமிப்பு தொடங்கியிலிருந்து ராணுவம் மற்றும் IRGCயின் பாதுகாப்பு அமைப்புகளால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன்களின் எண்ணிக்கை 82 எட்டியிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை
உள்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி அண்டை நாடான குவைத்திலிருந்து நாட்டின் ஈரானிய வான்வெளிக்குள் நுழைய முயன்ற பல வெளிநாட்டு ஜெட் விமானங்களை, அதாவது போர் விமானம் என்று சொல்லப்படுகிறது, விமானங்களை ஈரானிய ஆயுதப்படைகள் சுட்டு வீழ்த்தியதாகவும் நேற்றைய செய்தியாக அது தெரிவிக்கின்றது. சனிக்கிழமை செய்தியாக குவைத் படைகளின் நட்பு ரீதியான தாக்குதலே இந்த தாக்குதலுக்கு காரணம் என்றும் அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் ஈரான் விரிவான பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இஸ்ரேல் ஆக்கிரமித்த பிரதேசங்களில் உள்ள இலக்குகளையும் பிராந்திய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ இலக்குகளையும் வெற்றிகரமாக தாக்கி வருகின்றது. போர் தொடங்கியிலிருந்து 82 அமெரிக்க அல்லது இஸ்ரேலிய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவே ஈரான் தொடர்ச்சியாக சனிக்கிழமை முதல் தெரிவித்து வருகின்றது. ஜாயிண்ட் ஏர் டிஃபென்ஸ் கமாண்டர்ஸ் இயக்கப்படும் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் கடந்த 24 மணி நேரத்தில் 13 மேம்பட்ட ட்ரோன்களை சுட்டு வீழ்த்ததாக ஈரானிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. ஆளில்லா வான்வெளி வாகனங்கள் MQ-9 ஹெர்மஸ் மற்றும் ஆர்பிடர் ஆகியவை அடங்கும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் வடமேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் இஸ்ஃபஹான், கர்மன் மற்றும் மெஹ்ரான் நகரங்களில் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மிகப்பெரிய மூர்க்கத்தனமாக தாக்க வந்த ஆளில்லா ட்ரோன்களை ஈரானிய ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாகவே இன்றைய செய்தியாகவும் அது பார்க்கப்படுகின்றது. ஐஆர்சியின் கடற்படையும் ட்ரோன் பிரிவு அமெரிக்காவின் முக்கிய விமானப்படை தளத்தின் மீது பாரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது. பாரசீக வளைகுடா மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க படைகள் பயன்படுத்தும் முக்கியமான கம்யூனிகேஷன் தொடர்பு கொண்ட மற்றும் முக்கியமான ராடார் கருவிகளையும் அளித்ததாகவே தற்பொழுது அமெரிக்க செய்தியாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆக நேற்றைய சனிக்கிழமை தாக்குதலில் மிகப்பெரிய சேதங்களை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான் பதில் கொடுத்திருக்கின்றது. இதேவேளை ஏஐயில் செய்யப்பட்ட, அதாவது ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருப்பதாக தற்பொழுது உலகம் முழுவதும் பரவி வரும் பொய்யான வீடியோவை ஈரான் மறுத்திருக்கின்றது. அவைகள் ஏஐ மூலமாக பொய்யாக திட்டமிடப்பட்டு, அதாவது ஈரான் அடி வாங்கி சாகின்றான் என்பதை உலக நாடுகளில் வெளிப்படையாக காட்டுவதற்காக பொய்யாக திட்டமிட்டு செய்யப்பட்ட வீடியோக்கள் அதிக அளவில் பெருகி வருவதாகவும் ஈரானிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. எது உண்மை பொய் என்பதை தற்போது பார்வையிடுவதற்காக CNN ஒரு நேரடி கள ரிப்போர்ட்டர் ஒன்று தற்பொழுது நேற்று சனிக்கிழமை முதல் அங்கு முகாமிட்டிருக்கின்றார். ஏற்கனவே ஈரானுக்குள் இருந்து உண்மை செய்திகளை வழங்கிய CNN ரிப்போர்ட்டர் ஒரு ஊடகவியலாளர் இஸ்ரேலிய ராணுவத்தால் கடத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் 3 தினங்களாக என்பதும் ஒரு மேலதிக தகவல். மற்றொரு தகவலாக ஈரானுக்குள் தொடர்ச்சியாக வருகின்ற மோதல்களை எல்லாம் ஒரு பொய்யாகவும் அவைகளை எல்லாம் ஈரானிய மக்கள் கண்டுகொள்ளவை கண்டும் CNN ஒரு ரிப்போர்ட்டர், வெள்ளை ரிப்போர்ட்டர் ஒருவர் நேரடியாக கொடுத்திருக்கின்றார். அதாவது வடகிழக்கில் பழகி போன மக்கள் போன்று யுத்தம் நடக்கிறதா, நாம நம்முடைய வேலையை பார்த்து போவோம், நாம யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சில்ல, அந்த மாதிரி மக்கள் தானும் தன் பாடும் இருப்பதாகவே CNN செய்தி தற்போது உலகம் முழுவதும் செய்திகளை பரப்பிய வண்ணம் இருக்கின்றது. ஆக இந்த போரில் நாம் ஏற்கனவே சொன்னது போன்று தற்போதைய 8வது நாள் கலவர நிலைமைகளில் பார்த்தாலும் நேனாவும் நெட்டன்ஸும் மிகப்பெரிய மூக்குடைப்பட்டிருப்பதாகவும் உடனடியாக ஈரானிய படைகள் எந்தவித அட்வான்ஸ் புரோகிராமும் இல்லாமல் உடனடியாக சரண்டர் ஆகுமாறும் தெரிவித்திருக்கின்றார். அதற்கு பதிலடி கொடுத்திருக்கின்ற மசூத் பெசஸ்கியன், ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியன், அந்நிய நாடுகள் நாங்கள் சரணடைவதாக கனவு காண்கின்றதாக அவர் ஒரு நக்கல் நையாண்டியும் தெரிவித்திருக்கின்றார். இதே நேரம் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அவர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள், ஈரான் படைகள் ஒருபோதும் தானாக சரண்டர் ஆகுவது என்பது
நினைத்து பார்க்காத விடயம் என்றும் அவர் உலகத்துக்கு சொல்லி இருக்கின்றார். அப்ப ஆக நெய்னா அழைப்பது போன்று, நெய்னா சொல்லுவது போன்று ஈரான், நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, ஈரானின் ராணுவ இலக்குகள் மீது இன்னும் பெருவாரியான தாக்குதல்களை அமெரிக்காவோ இஸ்ரேலோ செய்யவில்லை. அதே போன்று ஈரானும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ராணுவங்கள் மீதான தாக்குதலை செய்யவில்லை. இதே நேரம் டிமோனோ, அதாவது இப்பொழுது ஈரான் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நபகருக்கு ரெடியாகின்றது இஸ்ரேலில். அவருடைய டிமோனோ அணுசக்தி பிளான்ல ஒரு குண்டை போடுற ஐடியா இருக்குது. அது போடப்பட்டால், நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இல்ல, ஜோர்டானும் அடி வாங்கி சாவப்படுறாரு. அங்க ஒரு கசிவு ஏற்படும். யுரேனிய கசிவு ஏற்பட்டால் மிகப்பெரிய சேதத்தையும் சேதாரங்களையும் கொடுக்கும் என்பது ஒரு கதை. நாம் ஏற்கனவே நமது ஒரு 3 தினங்களுக்கு முன்பே நாங்கள் தந்துவிட்டோம். ஈரான் கிளஸ்டர் குண்டுகளை வீசி வருகின்றது. அதான் ரத்தமும் தக்காளியும் சொன்னம் இல்ல, உனக்கு வந்த ரத்தம் இல்ல, உனக்கு எங்களுக்கு வந்த ரத்தம், நோக்கு வந்தா தக்காளி தக்கனி இல்லோ. அது இப்பொழுது கதறுகின்றார்கள் கிளஸ்டர் குண்டு தாக்குதலை பார்த்து. அது ஏனெனில் ஈரானுக்குள், அதாவது காசாவுக்குள் சிறுவர்களை கிட்டத்தட்ட 80,000 ஆயிடுச்சு, 1 லட்சம் போகும். தனியாக சிறுவர்களை பார்த்து அடித்த ஒரு எதிர்கால சந்ததியை காசாவுக்குள் அளித்தது போன்று ஈரானுக்குள்ளும் சிறுவர்களின் பாடசாலைகள், மதரசாக்கள், நேசரிகளை இலக்கி வைத்து இந்த 2 அந்நிய சியோனிஸ்டுகளும் தாக்கி வருவதால் நாமும் இவங்களை கை வைக்க வேண்டும் என்று கிளஸ்டர் குண்டை கையில் எடுத்திருக்கின்றது ஈரான். அது தடை செய்யப்பட்ட ஆயுதம் இல்லோ, அந்த தடை செய்யப்பட்ட ஆயுதத்திலையும் ஈரான் கையெழுத்திடவில்லை. ஐநா ஒப்பந்தத்தில் நாங்கள் பாதிக்க கூடாது என்று ஈரான் அதுல கையெழுத்து விடாததால் ஈரான் மீது ஒன்றும் பண்ணலாது. நான் வைக்கலே, ஒப்பந்தத்தை மீறலே. எனவே எங்களது பாதுகாப்புக்கு நாங்கள் எதையும் தூக்குவோம் என்று ஈரான் சொல்லுது. இதைத்தான் நாம் பலமுறை சொல்லி இருக்கின்றோம். ஈரான் இந்த போர், நாம் நெய்னா சொல்லுவது போன்று, இந்த போர் 2 வாரமோ 3 வாரமோ முடிவதாக இல்லை. யாராவது ஒரு நாடு ஒரு அணுகுண்டை கையில் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது. நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றோம் இல்லையா, அமெரிக்கா எடுக்குதோ அல்ல இஸ்ரேல் எடுக்குதோ ஈரான் எடுக்குதோ தெரியவில்லை, 3 பேரில் ஒருவர், யாராவது ஒருவர் இந்த அணுகுண்டை கையில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை இந்த போருக்குள் வலிந்து வந்திருக்கின்றது. இதைத்தான் நாம் தொடர்ந்து சொல்லி வருகின்றோம். நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இல்லையா, உலகத்தின் இந்த சண்டை, இந்த வளைகுடாவில் ஈரானுக்கு எதிரான போர் என்பது உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனித ஜீவனின் வயிற்றையும் தாக்கும் என்று இன்று சனிக்கிழமை இரவு செய்தியாக நாம் தருகின்றோம். உலக அரங்கில் நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம், $90 பீப்பாய்க்கு விலை ஏறிவிட்டது. அப்ப நாளைக்கு விடிந்தால் அடுத்த செய்தியாக தருகின்றோம், இலங்கையில் எரிபொருட்களும் கேஸும் விலை ஏறப் போகின்றது. ஆக குறைந்தது கேஸுக்கு ஒரு $400 $500 ஏற்ற வேண்டும். எரிபொருளுக்கு ஒரு $100 சரி ஏற்றி ஆகணும், பெட்ரோல் 1 லிட்டர். ஆக இந்த பெட்ரோல் பதிக்கவர்களுக்கு அடுத்தது லக்பாக் வியாபாரத்தை பண்ணுங்க. ஒரு லிட்டருக்கு ஒரு $100 வீதம் அடிச்சீங்கன்னா அது டபுள் அண்ணா அடிது, அப்ப $1000 போகும். அப்ப இந்த போர் இன்னும் தொடருமானால் மிக அதிகமாக எரிபொருளும் சமையல் எரிவாயும் மிக பெரிய விலையை சந்திக்கும். நாம் ஏற்கனவே இதை ஒருத்தர் நம்ம மக்கள் பாக்குறீங்கல்ல, சும்மா சகட்டுமணி கேட்டுட்டு போறீங்க. இந்த யுத்தம் ஒவ்வொரு தனி மனிதனையும் வயிற்றையும் பாதிக்கப்பட்டால், ஒரு டீ காபிக்கு விலை கூட அதிகரித்தால் நம்மளை பாதிக்காதா? அதுதான் அந்த வயிற்றை தாக்கும் என்று நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். ஆக உலக சந்தையில் பீப்பாய் எண்ணெயின் விலை அதிகரித்திருக்கின்றது. மூர்க்கத்தனமான தாக்குதலை நெய்னா கொண்டு வந்திருக்கின்றார் சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையும் அந்த தாக்குதல் அதிகரிக்குமாக பார்க்கப்படுகின்றது. இதேவேளை அமெரிக்க படைகள் சற்று ஒரு சலிப்படைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு அந்தர்பல்டி அடிக்கின்றார் நெய்னா. ஈரானிய படைகளுக்கு ஒரு சலிப்பும் அலுப்பும் வந்துடுச்சாம், அதனால சரண்டருக்கு வரப்போறாங்க. நெய்னா கனவு காணுவதாகவும் நெய்னாட கனவு பலிக்காத வேண்டும் ஈரானிய அதிபர் பெசஸ்கின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் உலக ஊடகங்களுக்கு. அதுவும் ஒரு வெளிவந்த செய்தியாக வருகின்றது. தொடர்ச்சியான செய்திகளை இணைந்திருங்கள். நாம் மணிக்கொரு செய்தியாகவும் தரவிருக்கணும். மனிதர்களே, மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.